Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாவ் பாஜி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட பாதி பொடியா நறுக்குன கொடமிளகாய் வந்து சேர்த்துக்கறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கறேன். உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லனா ஸ்கிப் பண்ணிரலாம். இப்போ இது கூட 3 பொடியா நறுக்குன தக்காளி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறேன். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க சப்போஸ் வந்து வெண்ணெய் வந்து உப்பு கலந்த வெண்ணெய் சேர்க்கறீங்கன்னா கொஞ்சம் உப்பு தூக்கலாயிடும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி வந்து சேர்த்துக்கறேன். கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா வந்து சேர்த்துக்கறேன். இது வந்து கடையில வாங்குனது தான். வீட்ல எல்லாம் வந்து அரைச்சு வச்சுக்கிறது இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் தான் செய்யறதுனால கடையில தான் மோஸ்ட்லி வாங்குவேன். இது வந்து 50 கிராம் தான். எவரெஸ்ட்ல தான் நான் வாங்குவேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கறேன். நீங்க இந்த உருளைக்கிழங்கோட காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இத வந்து ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன். இது வந்து நல்லா கலர் கொடுக்கும். நிறைய பேர் வந்து ஃபுட் கலர் இல்லனா வந்து பீட்ரூட் கூட சேர்ப்பாங்க. அது ஸ்வீட்டா இருக்கும். அதனால நான் சேர்க்கிறது இல்ல. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு வந்து வெண்ணெய் வந்து அவசியம் சேர்க்கணும். அப்பதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது மாதிரி பொட்டேட்டோ மஷர் இல்லைன்னா பருப்பு கடையிற மத்து வச்சு இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு 80% வந்து மசிச்சு விட்டுக்கணும். ஒரு 10 நிமிஷம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயும் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கூடவே கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். திரும்ப 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு பாவ் பாஜி மசாலா வந்து திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மொத்தம் டோட்டலாக 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சிருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இது கூட வந்து ஒரு பாதி லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு காரமும் உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து அன்சால்டட் பட்டர் தான் சேர்த்துருந்தேன். அதனால் பார்த்துட்டு இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பட்டர் கொஞ்சம் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் விட்டுட்டு இதில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது பாவ் பன் வந்து நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து இதில் 2 பக்கமும் நல்லா வெண்ணெய் பட்டு நல்லா டோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாவ் பாஜி செய்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வெண்ணெய் தேவைப்படும். ஒரு 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய் கண்டிப்பாக தாராளமாக தேவைப்படும். அப்போ தான் வந்து கடையில் செய்கிற மாதிரி டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ இது 2 பக்கமுமே நல்லா டோஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் கூட சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாவ் பாஜி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த லாக்டவுனில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுட்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.